இது மகிமை நேரம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சகலவித ஆறுதலின் தேவன் பல்வேறு காரியங்களிலே நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் இந்த வாரத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு இழப்பில் ஆறுதல். ஆம், யோவான் 11வது அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். மரணம் எந்த ஒரு நிலைமையிலும் அது கொடிய காரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தாரை போல நாம் துயரத்திலே வாழ்ந்துவிட ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அழுது கொண்டு பின்வாங்கி போய்விடாதபடி ஒரு மகிமையான நம்பிக்கை நமக்கு உண்டு என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் தமக்கு அருமையானவர்களை உயிர்ப்பித்து கொண்டு வருவார் என்பதே அந்த நம்பிக்கை. பவுல் இவ்வாறு சொல்லுகிறார்: கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, உலகத்துல மரிக்கும்போது ஒரு சிலர் எரிக்கிறார்கள், ஒரு சிலர் புதைக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் விதைக்கிறோம். ஒரு விவசாயி தன் கையில் உள்ள விதைகளை கொண்டு போய் விதைக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு விதைப்பான். அந்த நம்பிக்கை என்ன? அந்த விதையானது நல்ல பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கை. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் விதைத்திருக்கிற கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் எக்கால சத்தம் தொனிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், மகிமை உள்ளவர்களாய் எழுந்திருப்பார்கள். அதுவே நம்முடைய ஆறுதலும் நம்முடைய தேர்தலும் ஆகும். பவுல் இவ்வாறு சொல்லுகிறார்: அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஒரு முறை சார்லஸ் பீர் என்ற ஒரு மிஷனரி தன் மனைவியோடு இந்தியாவிற்கு ஊழியம் செய்யும்படி தன்னை அர்ப்பணித்து வந்தாராம். தன்னுடைய முழு மூச்சோடு அயராது பாடுபட்டு இந்தியாவிலே தேவனுக்காக அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். மிக சொற்ப நாளிலே வியாதிப்பட்டு அவர் மரண தருவாயில் இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில மனைவி கண்ணீரோடு அருகிலிருந்து அந்த மனிதனுடைய இறுதி நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் ஆண்டவருக்குள் நித்தியத்திற்குள் செல்வதை பார்த்து கொண்டிருந்தாராம். ஒரு பிரகாசிக்கிற விளக்கு அணைந்து போவது போல அவருக்கு தோன்றியது. கடைசி மூச்சு நின்றது. ஆனால் அந்த இடத்துல இருந்த ஒரு பரிசுத்தவான், ஒரு விசுவாசி அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாராம்: இன்று ஆண்டவருடைய சமூகத்துல அவர் கண்ணை திறந்திருக்கிறாரு, ராஜாவின் சமூகத்திற்கு போயிருக்கிறார், மீண்டும் வருவார் என்று அந்த விசுவாசியினுடைய அறிக்கை அந்த மிஷினரி என்னுடைய மனைவியை ஆறுதல் படுத்திற்று. ஆம், ஆண்டவர் லீலி புஷ்பங்களை தமக்கென்று கொய்து கொள்ளுகிறார். அது நமக்கு வேதனை அல்ல. லீலி புஷ்பம் மேன்மையுள்ள இடத்திற்கே செல்லுகிறது. யோபு சொல்லுகிறார் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, மனிதன் செத்த பின் பிழைப்பானோ? ஆனால் அதற்கு பதில் இயேசு சொல்லுகிறார்: நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை ஜெயித்து நமக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறார். இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிற தேவனுக்கு அவர் நமக்கு எல்லாவித உபத்திரவத்திலேயும் நமக்கு அவர் ஆறுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:3-4 இவ்வாறு சொல்லுகிறது: தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆறுதல் இன்றி தவிக்கிற அநேக மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். மரணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு இளைப்பாறுதல். மரணத்திற்கு அப்பால் நமக்கு மகிமையான எதிர்பார்ப்பு உண்டு. ஆகவே தான் தாவீது இவ்வாறு சொல்லுகிறார்: நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நாம் தரிசிக்கும் போது அவரை நாம் முகமுகமாய் பார்ப்போம். இன்று நாம் நிழலாட்டமாய் கிறிஸ்துவை பார்க்கிறோம், அப்பொழுது நாம் முகமுகமாய் பார்ப்போம். யோபு ஆண்டவரை குறித்து அதனால தான் சொல்றார், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இழப்பு என்பது ஒரு முடிவு அல்ல. இழப்பு என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு மகிமையான ஒரு காரியத்திற்குள்ளாக நம்மை கொண்டு செல்லுகிறது. இறப்பு என்பது நாம் பரலோகத்திலே வாழும் ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு வெளிக்காட்டுகிறது. ஆகவே நம்மை விட்டு கடந்து செல்கிறவர்களை குறித்து நாம் ஆறுதல் அடைய வேண்டும், நாம் தேர்தல் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை அந்த உலகத்துல ஒரு தவிர்க்க முடியாத அல்லது மீண்டு வர முடியாத ஒரு இழப்பு என்று நாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார், இந்த இழப்பிலிருந்தும் இந்த காரியத்திலிருந்தும் ஆறுதலை கொடுக்க ஆண்டவர் வல்லமையாக இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே அப்பா, பல்வேறு காரியங்களிலே சகலவித ஆறுதலின் தேவன், எங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறீங்கப்பா. இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்தது போல இழப்பின் மத்தியிலும் நீங்க ஆறுதலை கொடுத்துருக்கீங்கப்பா. ஏனென்றால் அது ஒரு முடிவு அல்ல. நான் மறுபடியுமாக மீண்டு வரும்போது, திரும்ப வரும்போது, இரண்டாம் வருகையின் போது கிறிஸ்துவுக்குள் மரித்த சகல பரிசுத்தவான்களையும் தன்னோடு அழைத்து வருவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, அந்த ஆறுதலோடு ஒவ்வொருவரும் காணப்பட, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே ஒருவேளை கனவீனம் உள்ளதாய் ஆண்டவரே அங்கு விதைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் குணமுள்ளதாய் ஆண்டவரே அது மாறி இருக்கும், ஆண்டவரே அது எழுந்திருக்கும் என்ற உடைய வார்த்தையின்படி, ஆண்டவரே மகிமை உள்ளதாய் அது மாறி இருக்கும் என்ற உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த காரியத்தில் ஆண்டவரை நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, ஆறுதல் பெற்றவர்களாக காணப்பட உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்துல வாழ்ற ஒருவரும் ஆண்டவரே நிரந்தரம் அல்ல. இந்த ஒருவருக்கும் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. ஆண்டவரே, இந்த உலகத்துல இருந்து நாங்கள் ஆண்டவரே யோபுவை போல ஆண்டவரே அந்நிய கண்கள் அல்ல, எங்களுடைய சொந்த கண்களை உண்மை காணும்படியாக ஒவ்வொருவரும் காத்திருக்கும்படியான கிருபைகளை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே சகலவித இழப்புகளில் இருந்தும் ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் நீங்க தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.